كافرون فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்பலவும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்ற வல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியின்கள் மீதும் தபஅத் தாபியின்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த சுஹதாக்களின் மீதும் இன்னும் இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் வழிகட்ட 19 கூட்டத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்ள முகமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பரிய கிருபையினால் அவனுடைய இந்த மார்க்கம் எத்தனையோ இடர்பாடுகளையும் வரலாறு முழுக்க வஞ்சகங்களையும் இன்னல்களையும் தாண்டி இந்த மார்க்கம் இன்றைக்கு தலை தோங்கி உலகத்தின் அதிக எண்ணிக்கையுள்ள மக்களை கொண்ட மதமாக இன்றைக்கு இருந்து வருகின்றது. இதற்கு அடுத்த மதமாகத்தான் ரோமன் கத்தலிக் என்று சொல்லப்படக்கூடிய கிறித்துவ மதத்தின் ஒரு பிரிவு இருக்கிறது. ஆக இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற 1/3 மக்களால் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்துவிட வேண்டும், அதை ஒழித்துவிட வேண்டும் என்றெல்லாம் வரலாறு நெடுக யூதர்களும் கிறிஸ்துவர்களும் காபீர்களும் இந்த வரலாறு நெடுக பல்வேறு சதி செயல்களிலே ஈடுபட்டு இந்த மார்க்கத்தை வெல்ல முடியாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே மறுப்போர் வெறுத்த போதிலும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்க செய்வான் என்கின்ற அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப எவ்வளவுதான் காஃபீர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வான். அவர்கள் தங்களது வாய்களால் இந்த சத்தியத்தை ஊதி அணைக்க பார்க்கின்றனர். ஆனால் அல்லாஹ் இந்த சத்தியத்தை மேலோங்க செய்வான் என்கின்ற திருமறையின் வார்த்தையின் அடிப்படையில் இன்று மேலோங்கிக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். நேரடியாக இந்த இஸ்லாத்தை எதிர்க்க முடியாத யூத கிறித்துவ கூட்டங்கள் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு உள்ளே புகுந்து இந்த மதத்தை இந்த மார்க்கத்தை கோணல் வழியாக காட்டுவதற்கு முற்படுகின்றனர். இது இன்றைக்கு நேற்றல்ல. எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டே இந்த யூத கிறிஸ்தவ
மிஷனரிகள், அவற்றினுடைய தலைமை பீடங்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தின் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த சதி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த 19 கூட்டத்தின் தலைவனான ரசாத் கலிஃபா மட்டும் இன்றைக்கு ஏதோ புதிதாக வந்து தன்னை தூதர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே முசைலமா என்றொருவன் இந்த தூதுத்துவத்திலே தனக்கும் பங்கிருக்கிறது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதே நபித்துவத்திலே கை வைத்தான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் இந்த ரசாத் கலிஃபாங்கிறவன் வந்திருக்கான், இந்த காதியானியுடைய மிர்சா குலாம் இன்னைக்கு தான் வந்திருக்கான், இந்த தூதர்கள் எனப்படுகிற பொய் தூதர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த பொய் தூதர்கள் நம்முடைய காலத்திலே தான் தோன்றியிருக்கிறார்கள் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. பொய்யன் முசைலமா என்ற ஒருத்தன் தன்னையும் நபியென வாதிட்டு தன்னுடைய அந்த கோத்திரத்தை சேர்ந்த மக்களை எல்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய வழிகேட்டை மக்களுக்கு செய்து கொண்டிருந்த நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை எதிர்ப்பதற்காக, அவனை இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக என்னடாங்க ஒரு நபி தோழரை ஒரு கடிதம் தாங்கி அனுப்பினார்கள். என்ன கடிதம் அது? அதற்கு முன்னதாக பொய்யன் முசைலமா ஒரு கடிதத்தை அனுப்புகின்றான். நீங்கள் பாதி நாங்கள் பாதி ஆள வேண்டும் என்பதுதான் நியதி. இந்த வரம்பை குறைசியராகிய நீங்கள் மீறிவிட்டீர்கள், ஆதலால் இந்த தூதுத்துவத்திலே எனக்கும் பங்கு இருக்கிறது என்று பொய்யன் முசைலமா இறை தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு இளைஞருடைய கையிலே அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்து அனுப்பினார்கள். அந்த கடிதத்திலே என்ன செய்தி இருந்தது? தூதுத்துவத்திலே பங்கு கேட்கும் அந்த முசைலமாவுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள், இந்த பூமி முழுக்க அல்லாஹ்வுக்கு உரியது, தான் நாடியோரை அதற்கு வாரிசாக்குகின்றான், ஏக இறைவன் ஒருவன் தான் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்திலே இணைந்து விடு என்று அவனுக்கு கடிதம் அனுப்பிய போது ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைவேறு கால்வேறாக தனித்தனியாக வெட்டினான் அந்த முசைலமா. சொல், இப்போது சொல், நான் யார் என்று கேட்டான். நீ பொய்யன் முசைலமா என்று ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். முஹம்மது யார் என்று கேட்டபோது அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் சாட்சி கூறுகின்றேன் முஹம்மது தூதர் என்றும் நீ பொய்யன் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொன்னார். வலது கை வெட்டப்பட்டது. மீண்டும் கேட்டான், இப்போது சொல், நான் யார்? நான் தான் திரும்ப திரும்ப சொல்கின்றேனே, நீ ஒரு பொய்யன், முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதர் என்று ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இரு கரங்களும் வெட்டப்பட்ட நிலையிலே சொன்னார்கள். அது மட்டுமல்ல, கண்ட துண்டமாக வெட்டி கால் வேறு கைவேறாக பிரிந்த நிலையிலும் ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு முண்டமாக கிடந்த நிலையிலும் சொன்னார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அவனுடைய தூதராவார் என்று திரும்ப 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 சொன்னார். அன்றைக்கு ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு எதை உயிர் கொடுத்து தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றினாரோ அந்த நிலைக்கு இன்றைக்கு நாம் இளையான்குடி மக்களாகிய நாம் அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். எந்த நிலைக்கு? அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி தூதுத்துவத்தின் மீது மீண்டும் கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் விளங்காதவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே. இந்த முசைலமா என்கின்ற பொய்யனுக்கு பின்னால்
அஸ்வத்தல் அன்சி என்கின்ற ஒரு பொய்யன் வந்தான். அஸ்வத் என்றால் கருப்பு, அன்சி என்றால் ஒரு குலத்தினுடைய பெயர். அந்த அன்சி குலத்தை சேர்ந்த அந்த கருப்பன் தன்னையும் தூதர் என்று அழித்துக் கொண்டான். மிகப்பெரிய மக்களை, அன்சி குலத்து மக்களை எல்லாம் தன் பின்னாலே திரட்டினான். ஆனால் வரலாற்றிலே ஃபைரோஸ் அத்-தைலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டான். தன்னை தூதர் என்று அறிவித்துக் கொண்ட அந்த அஸ்வத்தல் அன்சி ஃபைரோஸ் அத்-தைலமி என்கின்ற ஒரு பேறு பெற்ற நபித்தோழரால் கழுத்து அறுபட்டு கொல்லப்பட்டான். அப்ப வரலாறு நெடுகிலும் யார் இந்த தூதுத்துவத்திலே கை வைக்கின்றார்களோ அவர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். இந்த மார்க்கத்திலே அவர்களுடைய பெயர் என்னது? முர்தத்துகள். இன்றைக்கு நேற்றல்ல இந்த பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு இந்த வழிகேட்டு கூட்டம் வேறு பெயரிலே, கார்ஜியாக்கள் என்ற ஒரு பெயரிலே வரலாற்றிலே வந்தது. இஸ்லாமிய ஒன்றாக இருந்த இஸ்லாமிய சேனைகளுக்கு இடையிலே பிரிவினையை உண்டாக்கி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லுகின்ற அளவுக்கு இந்த கூட்டம், இந்த வழிகேட்டு கூட்டம் கார்ஜியாக்கள் என்ற பெயரிலே வந்தது. அவர்களும் என்ன சொன்னாங்க? இன்றைக்கு இவர்கள் என்ன சொல்கின்றார்களோ, இந்த இளையான்குடியிலே இருந்து கொண்டு இவர்கள் எதை சொல்கின்றார்களோ அதைத்தான் சொன்னார்கள். அறிவுக்கு பொருத்தமில்லை, எங்களுடைய அறிவுக்கு எட்டவில்லை, அதனால் ஹதீசுகள் தேவையில்லை, குர்ஆன் மட்டுமே மார்க்கம் என்றுதான் அந்த கூட்டமும் தோன்றியது. அதற்கு பிறகு நீங்கள் வரலாறு நெடுக்க பார்த்தீர்கள் என்றால் முத்தஸிலாக்கள், ஜஹமியாக்கள், நாம் இன்றைய காலத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காதியானிகள் என்று பல்வேறு நபர்கள் இருந்தாங்க. இந்த தூதுத்துவத்திலே கை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்து இந்த மார்க்கத்துக்கு உள்ளே ஊடுருவி இதை அழிக்கின்ற வேளையிலே ஈடுபட்டதை நாம் வரலாறு நெடுக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, தோழர்களே, நீங்கள் இவர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும். நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம சொந்தக்காரன் பந்தக்காரன் என்னமோ அவன் பாட்டுக்கு என்னத்தையோ செய்யறான், அவன் பாட்டுக்கு என்னத்தையோ தொழுகிறான், இருந்துட்டு போறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவர்களுடைய நச்சு கருத்துக்கள் என்னவென்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் இவர்களை நீங்கள் உறவினர்களாக பார்க்க முடியாது. இவர்களை இஸ்லாத்தின் எதிரிகளாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இதை சொல்கின்றோம். என்ன இந்த 19 கூட்டத்தினர் அப்படி இந்த மார்க்கத்துக்கு முரணாக எதிராக என்ன சொல்கின்றார்கள்? முதலாவதாக அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் இதெல்லாம் என்னது? அவர்களுடைய புத்தகத்திலே இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள். அவங்க சொல்றாங்க, முதலாவதாக இவ்வுலகிற்கு முஹம்மது நபி திரும்பி வந்தால் முஸ்லிம்கள் அவரை கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள். சொல்றான் பாருங்க, முஹம்மது நபி இந்த உலகிற்கு திரும்பி வந்தால் அவரை என்னவாங்களாம்? மக்கள் எல்லாம் கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக கேவலமான ஒரு வார்த்தையை தன்னுடைய ஃபைனல் டெஸ்டிமென்ட், இறுதி ஏற்பாடு என்கின்ற பக்கம் 481 எழுதி வைத்திருக்கிறான். யாரு? இந்த ரசாத் கலிபா என்கின்ற பொய்யன் என்ன எழுதி வைத்திருக்கான்? ரசூலுல்லாஹ் இப்ப வந்தா அவங்கள மக்கள் என்னவாங்களா? கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறான். இரண்டாவது, நபித்தோழர்களை எல்லாம், புகழ்பெற்ற நபித்தோழர்களை எல்லாம், இந்த மார்க்கத்திற்காக ஓயாது பாடுபட்ட தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தியாகம் செய்த மிகப்பெரிய சஹாபாக்களை எல்லாம் அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள், அவருடைய பார்வை என்ன என்பதை பற்றி பாருங்கள். அல் முஹீரா பின் சுபா அவர்களை பற்றி விபச்சாரகன் என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இன்றைக்கு நம்முடைய கையிலே இருக்கின்றதே. அந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் காரணமான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுயநலவாதி என்று எழுதி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொய்யன் என்று எழுதி வைத்திருக்கிறான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு
இந்த மார்க்கத்திலே சைபுல்லா என்று அழைக்கப்பட்ட அவருடைய வாளின் வலிமையால் இந்த உலகம் முழுக்க இஸ்லாம் பரவியதே. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழரான காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து இவன் எழுதி வைத்திருக்கின்றான் கொலைகாரன் என்று. இது எதுல எழுதி வச்சிருக்கான்? இவன் ஒரு புஸ்தகம் போடுறான், புதிய நினைவூட்டல் என்று ஒரு புஸ்தகம் போடுறாங்க இவங்க. 2000ஆம் ஆண்டு புதிய நினைவூட்டல் மே மாத பத்திரிகையில பக்கம் 18 எழுதி வைத்திருக்கிறான். முஹம்மது நபி மீது ஸலவாத்து சொல்வது ஷிர்க். என் மீது எவர் ஸலவாத்து சொல்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் என்னங்கிறான், மிகப்பெரிய கூலியை அளிக்கிறான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, முஹம்மது நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது ஷிர்க் என்று ஜனவரி 1999 புதிய நினைவூட்டலிலே இவன் எழுதி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, லா இலாஹா இல்லல்லாஹு என்பது மட்டும்தான் கலிமாவாகும். இத்துடன் முஹம்மது ரசூலுல்லாவை சேர்ப்பது ஷிர்காகும். 1400 ஆண்டு கால வரலாற்றிலே இந்த இஸ்லாமிய சமுதாயம் அத்தனையும் ஷிர்க் வைத்திருக்கிறது. இந்த புத்திமான்கள் மட்டும்தான் ஷிர்க் வைக்காமல் அல்லாஹுவை தொழுது வருகின்றார்கள் என்று அடிப்படையில் இவன் எழுதியிருக்கான். தன்னுடைய ஃபைனல் டெஸ்டிமெண்ட் 427வது பக்கத்திலே எழுதியிருக்கான். முஹம்மது நபி மேல ஸலவாத்து சொல்வது ஷிர்க் என்று நீங்க விளங்கிக்கிடணும். இப்ப இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்களாச்சே, இவங்க எல்லாம் நம்ம பந்தக்காரங்களாச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இவர்கள் எவ்வளவு ஒரு கேடுகட்ட கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களது புத்தகங்களிலே இருந்து அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் அவர்களுடைய அந்த கேடுகட்ட கொள்கைகளையும் நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 5வதாக இவங்க என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இந்த குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வே வாக்களிக்கிறான். அல்லாஹ்வே திருமறையில என்ன வாக்களிக்கிறான்? நாமே இந்த குர்ஆனை பாதுகாப்போம், நாமே இறக்கி அருளினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான். ஆனால் இந்த அயோக்கிய ரசாத் கலிபா கூட்டத்தினர் சொல்கின்றார்கள், குர்ஆன் முழுமையாக பாதுகாக்கப்படவில்லை. குர்ஆன் என்னங்களையா முழுமையாக நம்ம இந்த இஸ்லாமிய சமுதாயம், இந்த உம்மா ஒரு சேர் சபர் கூட மாற்றப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த திருமறை குர்ஆனை இந்த திருட்டு கூட்டம் சொல்கின்றது பாதுகாக்கப்படவில்லை. குர்ஆன் எனும் புத்தகத்தில் ஒரு எழுத்தும் புதிதாக இடம்பெறவோ அல்லது ஏதேனும் ஒரு எழுத்து குர்ஆனில் இருந்து நீக்கம் பெறவோ முடியாது என்று நம்புவது குருட்டு நம்பிக்கைதான். நாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, ஒரு சேரு சபர் கூட இந்த திருமறையில கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று இந்த இஸ்லாமிய உம்மா நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை என்னது? குருட்டு நம்பிக்கை தான் என்று எழுதியிருக்கிறார்கள். இவர்களுடைய புதிய நினைவூட்டல் மே 2005 பக்கம் 34. எவ்வளவு பெரிய விஷயம்! அடிப்படைங்க, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை தகர்க்கின்ற கொள்கை உடையவர்களை நாம் என்னங்கிறோம்? குருதி சொந்தம் என்கின்றோம். கொள்கை சொந்தம் தான் சொந்தமே தவிர குருதி சொந்தம் சொந்தம் அல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, குர்ஆன் முஹம்மது நபியின் கரங்களால் எழுதப்பட்டது. வந்துட்டான் பாருங்க, குர்ஆன் முஹம்மது நபியின் கரங்களால் எழுதப்பட்டது. அவர் எழுத படிக்க தெரிந்தவரே. உம்மி நபி என்று இந்த உலகம் உள்ளளவும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய உம்மாவினுடைய நம்பிக்கையை தகர்த்தெறிகின்ற வண்ணம் சொல்கின்றான், முஹம்மது நபிக்கு எழுத படிக்க தெரியும், அவருடைய கரங்களால் எழுதப்பட்டதுதான் இந்த குர்ஆன் என்று சொல்கின்றான். இது எதுல சொல்றான்? இறுதி ஏற்பாடு, அவனுடைய ஃபைனல் டெஸ்டிமெண்ட் குர்ஆன் என்று உங்க ஊடுகளை எல்லாம் கொண்டாந்து கொடுத்திருப்பாங்க. அதை முதலிலே அவர்களுடைய வீடுகளிலே கொண்டு போய் இந்த ஃபைனல் டெஸ்டிமெண்ட மூஞ்சியில தூக்கி போட்டு எரியணும். அந்த இறுதி ஏற்பாடு பக்கம் 473 தான் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் எழுதப்பட்டது. இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் எழுதப்பட்டதுங்கிறான். அதுக்கு அடுத்ததாக சொல்றான் பாருங்க, ஹதீஸ் மற்றும் சுன்னத்துகள் சாத்தானின் புதுமைகளாகும். ஹதீஸ் சுன்னத்து நாமெல்லாம் பின்பற்றமே. இன்றைக்கு ஹதீசுகள் நாம பின்பற்றமே, நபிகள் நாயகத்துடைய வழிமுறைகள் என்று சொல்லப்படுகின்ற சுன்னத்துகள் இதெல்லாம் என்னவா? சாத்தானினுடைய பிதஅத்துகளாம். அப்ப என்ன சொல்றான் இவன்?
ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு நம்ம சொல்றோம், இவன் சாத்தானுடைய ஃபிதத்துன்னு சொல்றான்டா. யாரை சாத்தான் என்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு மோசமான, எவ்வளவு ஒரு வழிகட்ட கூட்டத்தை நாம எல்லாம் என்னங்கிறோம், சொந்தக்காரங்க, அவங்க பாட்டுக்கு எங்களோட இருக்கிறாங்க, நாங்க அவங்களோட உண்டு பழகுவோம், நாங்க அவங்களோட கொடுத்து பழகுவோம், நாங்க அவங்க எங்களுடைய கபர்ஸ்தான்ல இந்த வழிகட்ட மாற்று மதத்தை இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்று உலகில் உள்ள அத்துணை கூட்டத்தாலும் அத்துணை மதரசாக்களாலும் அத்துணை ஆலிம்களாலும் சொல்லப்பட்ட ஃபத்வா வழங்கப்பட்ட இந்த கூட்டத்தை நாங்க எங்க கபர்ஸ்தான்ல அடக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இவர்கள் யார்? இவர்கள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறியவர்கள். கொள்கை சொந்தம் என்று சொல்ல முடியாத இந்த இவர்கள் குர்தி சொந்தத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கின்றீர்களே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஒரு கட்டத்திலே அவர் இஸ்லாத்துக்கு வெளியிலே இருந்தார். பத்ரு போரிலே அவர் இஸ்லாத்துக்கு எதிராக நின்றார், வாளேந்தி நின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சேனையிலே இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்தபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன் இஸ்லாத்துக்கு வந்தபோது சொன்னார், தந்தையே, பத்ரு போரிலே என்னுடைய கத்திக்கு கீழாக உங்களுடைய கழுத்து 3 முறை வந்தது. என்னுடைய கத்திக்கு கீழாக உங்களுடைய கழுத்து 3 முறை வந்தது. ஆனால் நான் தந்தை என்று உங்களை விட்டுவிட்டேன். யார் சொல்றது? எதிரி சேனையிலே இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்றாரு, அத்தா, உங்க கழுத்து சண்டையின் போது என்னுடைய கத்திக்கு அருகாமையில 3 முறை வந்தது, நான் உங்களை அப்பான்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், என்ன சொல்றாங்க? என்னுடைய கத்திக்கு கீழே உன்னுடைய கழுத்து 1 முறை வந்திருக்குமானால் அன்றைக்கே நீ வெட்டப்பட்டிருப்பாய். அதுதான் மார்க்கம், அதுதான் சஹாபாக்கள். கொள்கை சொந்தம் தாங்க சொந்தம், குர்தி சொந்தம் எல்லாம் சொந்தம் இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெள்ள பிரளயத்திலே எல்லாவற்றையும் அவருடைய நம்பிக்கொண்ட கூட்டத்தை எல்லாம் அந்த கப்பலிலே ஏற்றிக்கொள்கின்றார். ஏற்றிக்கொண்ட உடனேயே குறுக்கே ஒரு மிகப்பெரிய அலை வருகின்றது. அவருடைய மகன் இருக்கின்றார் பக்கத்திலே. மகனே, இந்த கப்பலிலே வந்துவிடு என்று கூப்பிடுகின்றார். அவர் என்னங்கிறாரு, நான் மலை மேல ஏறி தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் என்னங்கிறாரு, அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அவன் என்னுடைய மகன் இல்லையா அப்படிங்கிறாரு. அறிவு கட்டதனமா கேட்காத, அல்லாஹ் சொல்றான், அறிவு கட்டதனமா கேட்காத, அவன் உன் மகன் இல்ல, பெத்த புள்ள இல்ல. அப்ப சொந்தம்ங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை சொந்தம் தான் சொந்தமே தவிர குர்தி சொந்தம் ஒரு காலத்திலையும் சொந்தம் கிடையாது. நாம இன்றைக்கு பார்க்கிறது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொந்தக்காரனோட போரிடணும்? பத்ரு போரிலே தந்தை இந்த பக்கம் என்றால் மகன் அந்த பக்கம், மாமன் இந்த பக்கம் என்றால் மருமகன் அந்த பக்கம், அண்ணன் இந்த பக்கம் என்றால் தம்பி அந்த பக்கம். போரிட்டவங்க 2 பேரும் யாரு? 313 சஹாபாக்களும் அந்த பக்கம் நின்றவங்க யாருங்க? இன்றைக்கு நாம் பார்க்கிறது மாதிரி அவர்கள் பார்த்திருந்தார்கள் என்றால் அண்ணன் தானே, தம்பி தானே, மாமன் தானே, மச்சான் தானே அப்படின்னு அவங்க பார்த்திருந்தாங்கடா, இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இன்று நின்று கொண்டிருக்க மாட்டோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களை பாருங்கள், இவர்களுடைய வழிகட்ட இந்த கொள்கைகளை வரிசையாக பாருங்கள். அத்தஹியாத்திலே முஹம்மது மற்றும் இப்ராஹிமின் பெயரை கூறுவது இணை வைப்பாகும், ஷிர்க் அப்படிங்கிறான். அத்தஹியாத்துல தரூத் இப்ராஹிம் ஓதுறோமா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், எங்களுடைய நபிக்கு, எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ இப்ராஹிம் அலிக்கு அருள் செய்ததை போல் நீ அருள் செய் என்று நாம் கேட்கின்றோமே ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்திலே, அது ஷிர்க்குங்கிறான். இந்த வழிகட்ட ரசாத் கலிபா, பொய்யன் ரசால் கலிபாவை பின்பற்றக்கூடிய இந்த பொய்யர்கள் கூட்டம் சொல்லுது அத்தஹியாத்து ஷிர்க். எதுல போட்டிருக்கான்? புதிய நினைவூட்டல் மே மாசம் 2005 பக்கம் 7-8 போட்டிருக்கான்.
அடுத்தது என்னது? மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஷஃபாஅத் செய்யும், பரிந்துரை செய்யும் உரிமை கிடையாது. இது ஒரு கட்டுக்கதை. ஷஃபாஅத் உண்டு என்று நம்புவது இணை வைப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக சில ஷஃபாஅத்துகளை கொடுத்து வச்சிருக்கான். மறுமையில அவர்கள் என்னங்களாம் சில பேருக்கு ஷஃபாஅத் செய்து அவர்களை நரகத்திலே வீழாமல் காக்கலாம் என்பதற்காக ஸ்பெஷல் ஷஃபாஅத் என்னங்கறான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல இன்னும் நிறைய பேருக்கு என்னங்கறான் அல்லாஹ் ஷஃபாஅத் என்கின்ற அந்த உரிமையை கொடுத்து வைத்தான். நாடியவர்களுக்கு, தான் நாடியவர்களுக்கு ஷஃபாஅத் என்கின்ற அந்த இத கொடுத்திருக்கான். அப்படி கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கல, அது வந்து பிதத்து அப்படின்னு சொல்லி என்னங்கறான். இந்த புதிய நினைவூட்டலில மே மாசம் பக்கம் 18 பிரிதி ஏற்பாட்டில் அவனுடைய அந்த ஃபைனல் டெஸ்டிமெண்ட்ல 442வது பக்கத்துல எழுதி வச்சிருக்கான். அது மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் எல்லா தூதர்களும் உலக மனிதர்களுக்கு சமமான வழிகாட்டிகளே. இது என்னது? இதுல பாதி சரிதான், பாதி சரிதான். ரசூல்மார்களுக்கு மத்தியில பேதம் காட்டக்கூடாது, எல்லா நபிமார்களுக்கு மத்தியிலையும் ஒண்ணுதான், அவங்க பேதம் காட்டக்கூடாதுங்கிறது அப்படிங்கிறது சரிதான். அடுத்து சொல்றான் பாருங்க, இதில் முகம்மதுவை மட்டும் வேறுபடுத்தி லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற நம்பிக்கையோடு முகம்மது ரசூலுல்லாஹ்வை இணைப்பது இணை வைப்பு. எல்லா நபிமார்களுக்கும் என்ன இருப்பாங்க, அந்தந்த காலகட்டத்தில் கலிமா எதா இருந்திருக்கும். நமக்கு எப்படி முகமது ரசூலுல்லாஹ் இருக்கோ அது மாதிரி இப்ராஹிம் நபியுடைய கவுமுகளுக்கு இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கும், மூசாவுக்கு மூசா ரசூலுல்லாஹ் இருந்திருக்கும். அப்ப அதுல வந்து கை வைக்கிறான் பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வது இணை வைப்பு. அது மட்டுமல்ல, அடுத்து இந்த கேடுகட்ட இந்த பொய்யர் கூட்டம் சொல்லுது பாருங்க, இப்ராஹிம் நபி தன் மகன் இஸ்மாயிலை நரபலி கொடுக்க முன்வந்தது இறைவனின் கட்டளை அல்ல. நாமெல்லாம் ஹஜ் பெருநாளைக்கு ஒவ்வொரு ஹஜ் பெருநாளையும் குத்துபாவினுடைய உரைகளா நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கனவிலே இறைவன் அறிவித்த செய்தியை கேட்டு மகன் இஸ்மாயிலை அறுக்க வந்தார். அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை அறுக்க சொல்லி இறைவனிடத்தில் இருந்து உத்தரவு வந்து பிறகு ஆட்டை அறுத்தார் என்று நாமெல்லாம் காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அத வந்து என்னங்கிறான் பாருங்க, என்ன சொல்றான், இப்ராஹிம் நபி இஸ்மாயிலை நரபலி கொடுக்க முன் வந்தது இறைவனின் கட்டளையில் அல்ல, அது இப்ராஹிம் நபி இழைத்த தவறாகும் எழுதியிருக்கான். முதிய நினைவூட்டல்ல மே 2005 47 48வது பக்கங்கள்ல இப்ராஹிம் நபி தவறு பண்ண தவறு அது எழுதியிருக்கான். அதுக்கு அடுத்தது என்னது, இந்த விஷயத்தை யூதனு கிறிஸ்தவனு இப்படித்தான் சொல்றான். இந்த இஸ்மாயில வந்து பலியிட வந்தது இப்ராஹிம் செஞ்ச தவறு, அப்படிலாம் ஒண்ணு நடக்கல அப்படின்ட்டு அவன் என்னங்கிறான், தன்னுடைய அந்த புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் எழுதி வச்சிருக்கானே பைபிளிலும் தோராவிலும், அதை என்னங்கிறான், அதைத்தான் இவன் சொல்றான், வேற மாதிரி சொல்றான். அடுத்தது என்னது, ஜம்ஜம் தண்ணீருக்கு எந்த விதமான புனிதத்தன்மையும் இல்ல, ஜம்ஜம் தண்ணீருக்கு எந்த விதமான புனிதத்தன்மையும் இல்ல. ஹாஜிரா அம்மையாரும் இஸ்மாயில் ஆகியோரின் சம்பவங்களும் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதை. ஜம்ஜம் தண்ணீருக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்க இந்த விளக்கங்கள் எல்லாம் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதை என்கிறான். ஹாஜரா அம்மா போவாங்கல்லங்க, குழந்தைக்கு தண்ணி இல்லைன்ட்டு சபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில தொங்கோட்டம் ஓடி இன்றைக்கு அதை ஒவ்வொரு ஹாஜிக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானே, அவங்களுடைய தியாகத்தை நினைவு கூறணுங்கிறதுக்காக சபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில இன்னைக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போறவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, இது கட்டுக்கதை அப்படின்னு சொல்றான். அடுத்தது என்னது, பாங்கின் சரியான முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது மட்டும்தான். அதுல அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வது ஷிர்க். அடுத்தது என்னது, குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தின் சூரத்துல் தௌபாவினுடைய 2 வசனங்கள் 128 129வது வசனங்கள் குர்ஆனை சேர்ந்ததே இல்ல. அதை என்னட்டாங்க, இடையில புகுத்திட்டாங்க. குர்ஆன்ல அது இல்ல. ஏற்கனவே நம்ம சொன்னமா இல்லையா, குர்ஆன் பாதுகாக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் சொல்றான், இவன் சொல்றான் குர்ஆன் பாதுகாக்கப்படல, யாரோ இடையில இடைச்சொற்கள் செய்துட்டாங்க.
9ல 128வது வசனத்தையும் 129வது வசனத்தையும் இடைச்செருகல் செய்துட்டாங்க. அதனால நாங்க அதை நீக்கிட்டோம். ஏன் நீக்கினா அந்த வசனத்தை, ஏன் அதை இதுங்கறாங்கறத பின்னாடி என்னபாங்க அப்துல் ஹமீத் அவங்க சொல்லுவாங்க. நீங்க இதற்கு பிறகு சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். குர்ஆன் மட்டும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள குர்ஆன் மட்டும் போதுமா என்று அவர்கிட்ட பல முறை தோற்று ஓடியவர்கள் தான் இன்றைக்கு இங்கே முகாமிட்டு இருக்கின்ற இந்த பொய்யர்கள். இவரிடத்தில் பல முறை விவாதம் என்ற பெயரிலே தோற்று ஓடியவர்கள் தான் இன்றைக்கு இளையாங்குடியிலே முகாமிட்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆகையினால அவர் நம்பாரு, அவர் சொல்லுவார் புட்டு புட்டு வைப்பார். இப்ப எனக்கு பிறகு பேசக்கூடிய அவர் என்னபாரு பிட்டு பிட்டு வைப்பார். இவர்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்திலே ஏற்றுவார். அடுத்தது என்னது, பூமியில் மனிதர்களிடையே குர்ஆன் ஹிஜ்ரி 1709 அது வரைக்கும் தான் இருக்கும். அதாவது கிபி 2280ல என்னங்குமா இந்த உலகம் அழிஞ்சு போயிரும், குர்ஆனும் அழிஞ்சு போயிரும். அதற்கு பிறகு நேர்வழி காட்ட குர்ஆன் இல்லாததுனால இந்த பூமி அழிஞ்சு போயிரும் எழுதி வச்சிருக்கான். அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான், நபியே உம்மிடம்